Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. கெபித்துக்கொள்ளாவ ஹேரத் ஹல்மில்லேவர் ரஜமுகா விகாரையில் இருந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திரவட்ட கல்லொன்று கொள்ளையிடப்பட்டுள்ளது. இராணுவத்தினர் என அடையாளப்படுத்திக் கொண்டு விகாரைக்கு வருகை தந்த சிலரினாலேயே இந்த சந்திரவட்ட கல் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக விகாரையின் விகாராதிபதி தெரிவித்துள்ளார். ஸ்ரீ விக்ரமராஜசிங்க மன்னரின் காலப்பகுதியில் அமெரிக்க ராணுவ வீரர் பிரெட்லி மேனிங் திட்டமிட்ட முறையில் விக்கிலீக்ஸ் இணையதளத்திற்கு ரகசிய ஆவணங்களை பகிர்ந்துள்ளதாக ராணுவ சட்டத்தரணிகள் குறிப்பிட்டுள்ளனர். பிரெட்லி மேனிங் மீதான நீதிமன்ற விசாரணைகளின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரெட்லி மேனிங் ஊடாக கசிந்ததாக கூறப்படும் அமெரிக்க ராணுவ ரகசிய ஆவணங்களை ஒசாமா பின் லேடன் அறிந்திருந்ததாகவும் சட்டத்தரணி ஒருவர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஆயினும் பாதுகாப்பான இணையதளம் ஒன்றின் ஊடாகவே 25 வயதான மேனிங் ரகசிய ஆவணங்களை பகிர்ந்துள்ளதாக அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். ரகசிய ஆவணங்கள் வெளியானமை தொடர்பான குற்றச்சாட்டுக்களை மேனிங் நிராகரிக்காத நிலையில் அவருக்கு ஆயுட்கால சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. ஆவணங்கள் வெளியானமை தொடர்பான 22 குற்றச்சாட்டுகளில் 10 மேனிங் ஏற்றுக்கொண்டுள்ள போதிலும் அந்த குற்றச்சாட்டுகள் எவையும் பாரதூரமானதாக அமையவில்லை என தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அமெரிக்க அரசாங்கத்தின் ரகசிய தகவல்கள் வெளியான பாரிய சம்பவமாக மேனிங் விக்கிலீக்ஸ் வழக்கு அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு செய்தி. பத்திரிகை பேரவை சட்டத்தின் சரத்து ஒன்றில் திருத்தம் மேற்கொள்வதற்கான கட்டளை நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதன் பிரகாரம் பத்திரிகைகள் பதிவு செய்யப்படுவதற்கான கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. 1973 ஆண்டின் 5ஆம் இலக்கு இலங்கை பத்திரிகை பேரவை சட்டத்தின் 30வது சரத்தின் கீழ் திருத்தம் மேற்கொள்வதற்கான கட்டளை நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஊடக ஒழுக்க கோவைக்குரிய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள சட்டமூலம் தொடர்பில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கருத்துக்கள் கோரப்படுவதாக இன்று வெளியான சில ஊடகங்களில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. குறித்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட முன்னர் அரசியல் கட்சிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் ஊடகத்துறை அமைச்சரை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. ஊடக ஒழுக்க கோவை தொடர்பில் இத்தகைய சட்டம் மூலம் பாராளுமன்றத்திற்கு கொண்டுவரப்படுவதற்கான காரணம் என்ன? ஊடக ஒழுக்க நடவடிக்கை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் வலுப்பெற்றுள்ளன. குறிப்பாக தேசிய ரீதியில் செயற்படுகின்ற ஊடகவியலாளர்களின் பிரச்சனைகள் காணப்படுகின்றன. சிலவேளை ஆங்காங்கே ஒரு சில பிரிவுகளிலும் அவ்வாறு உள்ளது. அங்கும் ஒழுக்கம் காணப்படவில்லை. ஓரளவு தரத்தினை ஏற்படுத்துவதற்கு பெரும்பாலானவர்கள் விருப்பமாக உள்ளனர். யார் இதனை கேட்டது? முதலில் அரசாங்கத்தின் ஒழுக்கம் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டும் அல்லவா? அப்படியானால் தமது ஒழுக்கம் தொடர்பில் அரசாங்கம் கட்டளை சட்டங்களை விதிக்க வேண்டும். ஊடகங்கள் தொடர்பில் எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும் கட்டளை சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளனவா? ஊடக ஒழுக்க கோவை தொடர்பில் ஏதேனும் கொள்கை ஒன்று தேவை என்றால் அதற்கு ஊடக விதிமுறையின் மூலம் முன்மொழியப்பட வேண்டும். මාධ්‍ය ආචාර ධර්ම පිළිබඳව යම්කිසි ප්‍රඥාප්තියක් අවශ්‍ය නම් ඒක ජනමාධ්‍ය වෘත්තිය තුලින්ම පැනනගිය යුතු ප්‍රඥාප්තියක්. මේක ඒකපාක්ෂිකව ගන්නව තීන්දුවක් අනුව ගෙනියන වැඩපිළිවෙලක් නෙමෙයි. இது ஒருதலை பட்சமாக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானமல்ல. இந்த ஆலோசனை தெரிவுக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சகல கட்சிகளும் அதில் உள்ளன. அவர்களின் யோசனைகளும் கருத்துக்களும் கவனத்தில் கொள்ளப்பட்டு கலந்துரையாடப்பட்ட பின்னர் அதனை சமர்ப்பிக்க எண்ணியுள்ளோம். මාර්ගයෙන් ඉදිරිපත් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. මාධ්‍ය සදාචාර රෙගුලාසි ගැන කතා කරන්න කලින් ආණ්ඩුව මාධ්‍ය සදහා ஊடக ஒழுக்க கோவை தொடர்பில் பேசுவதற்கு முன்னர் ஊடகங்களுக்குள்ள குறைந்தபட்ச சுதந்திரம் அல்லது ஜனநாயகத்தை அரசாங்கம் பாதுகாக்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. ஊடக நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஊடக நிறுவனங்கள் தீயிடப்பட்டன. ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டனர். ஊடகவியலாளர்கள் கைகள் முறிக்கப்பட்டன. அரசாங்கத்தினால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வழக்குகளும் முறைப்பாடுகளும் இல்லை. சகலதும் அரசாங்கத்திற்கு தேவையானவாறு கையாளப்படுகின்றது. தமக்கு கீழ்ப்படியாது தம்முடன் இணங்காத ஊடக நிறுவனங்களை பல்வேறு விதிமுறைகள் மற்றும் கட்டளை சட்டங்களின் ஊடாக தமக்கு தேவையானவாறு கையாள்வது இதன் நோக்கமாகும். புதிய கட்டளைகள் பிறப்பிக்கப்படுவதால் 2 விடயங்கள் பிரதிபலிக்கின்றன. அவற்றில் ஒன்று இலங்கையில் உள்ள ஊடகங்களின் சுதந்திரத்தை பாரதூரமாக மட்டுப்படுத்தல். இந்த சட்டத்தில் உள்ள கட்டளைகள் இன்று வரை எமக்கு தெளிவில்லை என்பது இரண்டாவது காரணமாகும். අදවනතුරු අපට පැහැදිලි නැහැ මොන වගේ නියෝගයක්ද කියන එක.
රටවැසියා ජනසම්මතවාදීව முன்மாதிரியுடன் நாட்டை நிர்வகிப்பதற்காக நாட்டின் மக்களாலேயே ஜனநாயக செயற்பாடுகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் இதிலிருந்து மீள முடியாது. இந்த அரசியல்வாதிகள் செயற்படுகின்ற விதம் குறித்து மக்கள் மத்தியில் பிரச்சினை காணப்படுகின்றது. அவர்கள் செயற்படுகின்ற வழிமுறைகள் தொடர்பில் கேள்வி எழுப்புவதற்கும் தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் ஊடகவியலாளர்களுக்கு பொறுப்புள்ளது. இந்த நடைமுறைகளுக்கு அரசாங்கத்தினால் இடையூறு ஏற்படுத்த முடியாது. பல்வேறு வழிகளில் பல பெயர்களில் ஒழுக்க கோவைகளை கொண்டு வந்து இடையூறு விளைவிக்க முடியாது. ජනමාධ්‍ය වේදීන්ට යුතුයකමක් වගකීමක් තිබෙනවා. ඒ කාරණාවට බාධා ඇති කරන්නට රජයකට පුළුවන්කමක් නැහැ. නානා ප්‍රකාරයේ නම් වලින් ආචාර ධර්ම ගෙනල්ලා ඊට බාධා ඇති කරන්නට. எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் அமைப்பால் ஊடக சுதந்திரம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சர்வதேச நிரல்படுத்தலுக்கு அமைய இலங்கை 162வது இடத்தில் உள்ளது. கடந்த 9 வருடங்களில் இந்த நாட்டில் 44 ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஜனநாயகத்திற்கான ஊடக இயக்கம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 2007ஆம் ஆண்டிலும் குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவை விசேட ஏற்பாடுகள் சட்டத்துடன் இணைக்க முற்பட்ட சந்தர்ப்பத்திலும் ஊடக நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. ஊடகவியலாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள், கடத்தல்கள், கொலை செய்யப்படுதல் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல் ஆகிய சம்பவங்கள் இடம்பெற்ற காலகட்டத்திலேயே ஊடக நிறுவனங்களினால் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுடன் நமது இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.